ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். இயரிங் ஆர்கனைசர். இந்த இயரிங் ஆர்கனைசர் நான் என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ் வீடியோ அப்போ போட்டிருந்தேன். அதில் பார்த்துட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க இந்த ஆர்கனைசர் எப்படி செய்கிறதுன்னு சீக்கிரமாக டிஐஒய் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கட்டிங் மட்டும் காட்டியிருக்கேன், பிகாஸ் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுன்றதுனால. செகண்ட் பார்ட் வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி டிஐஒய் ஆர்கனைசர் மூலமாக நம்மளோட இயரிங்ஸ் ஜுவல்லரிஸ் எல்லாம் சேஃபாக வச்சுக்க முடியும். பேக்கெட்டாக இருக்கிறதுனால தனித்தனியாக இருக்கும், க்ளம்ஸியாக இருக்காது, நம்ம பாக்ஸில் போட்டு வைக்கிற மாதிரி இருக்காது, எல்லாம் கலந்துராது. ஸோ ஈஸியாக நமக்கு வேணுங்கிறத டக்குன்னு பிக் பண்ணிக்கலாம். இது நான் ரைஸ் பேக் வச்சு தான் செஞ்சுருக்கேன். நான் என் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே செஞ்சுட்டேன். இதுக்கு நான் ஒரு பைசா கூட செலவு பண்ணலை. நான் எப்போவுமே டிஐஒய் செய்யும்போது என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் மேக்ஸிமம் செய்கிறதுக்கு பார்ப்பேன். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான், ஃபுல்லாக என்கிட்ட இருந்த மெட்டீரியல் வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஹேங்கர், இந்த மாதிரி ஹேங்கராக இருந்தாலும் ஓகே, இதுவாக இருந்தாலும் ஓகே. நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஹேங்கர் வச்சு செஞ்சு காட்டுறேன். இதுலேயும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். அண்ட் ரைஸ் பேக் வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ ரைஸ் பேக் வந்து உங்களோட இந்த ஹேங்கருக்குள்ளே இப்படி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் லென்த் உங்களோட இஷ்டம், நீங்கள் எவ்வளோ லென்த்தாக வேணாலும் இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாத், இது மேலே நம்ம யூஸ் பண்ண போகிற கிளாத் வந்து டார்க் கலர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கும்போது தனியாக தெரியும். ஸோ நீங்கள் பிக் பண்ணும்போது பார்த்து டக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் பேக்கோட அளவுக்கு இந்த கிளாத்தும், இது வந்து நான் பனியன் கிளாத் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த கிளாத்க்கு கான்ட்ராஸ்டாக இது இன்னொரு பனியன் கிளாத், இது வந்து ஒரு சிமெண்ட் கலரில் நான் எடுத்திருக்கேன், அது நேவி ப்ளூ. அதுக்கப்புறம் நமக்கு பேக்கெட்ஸ் வேணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து இந்த கவர் எடுத்திருக்கேன். இது என்ன கவர்னா, நாங்கள் பெட் வாங்கினப்போ அந்த மேட்ரஸ்க்கு வந்தது இது. இந்த கவர் வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணி வந்துருந்துச்சு, பெருசாக நல்லா இருந்துச்சு. ஸோ வடகம்லாம் போடுறதுக்கு யூஸ் ஆகும்னு அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த கவரே இதுக்கு நல்லா இருந்தது கெட்டியாக, அதனால் நானும் இதவே எடுத்துக்கிட்டேன் இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கும் கொஞ்சம் கட் பண்ணி. இது பார்த்தீங்கன்னா மொடன்னு இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது என்ன மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. பட் நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்டேஷ்னரியில எல்லா ஸ்டேஷ்னரியும் கிடைக்கும். உங்களுக்கு லேமினேஷன் ஷீட் கிடைக்கும், அந்த ஷீட் வாங்கி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் பிரித்தா 2 வரும், நீங்கள் அதெல்லாம் எடுக்காமல் வாங்கி டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி கவர் கிடைச்சிச்சுன்னா பெட்டர். நீங்கள் அதை தூக்கி போடாமல் இனிமேல் எடுத்து வச்சு அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாதவங்க ஃபீல் பண்ண வேணாம், லேமினேஷன் ஷீட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்குது, இப்படியே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணால் அது நல்லா வராது பார்க்கறதுக்கு. ஸோ இதை எப்படி நான் அந்த சுருக்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் ஐடியா சொல்கிறேன். அண்ட் அது போக நமக்கு நியூஸ் பேப்பர் தேவை, பழைய நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அண்ட் மார்க்கர் ஒன்று, மார்க்கரோ இல்லை ஸ்கெட்சோ என்ன ஒன்று எடுத்துக்கோங்க. பென், சிசர், மார்க் பண்ண ஸ்கேல், நியூஸ் பேப்பர். அண்ட் நமக்கு பின்னாடி இந்த ஆர்கனைசருக்கு பின்னாடி நம்ம ஹேங்கர் போடுறதுக்கு இந்த மாதிரி ஹூக் இல்லைன்னா ப்ரெஸ் பட்டன் எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு 4 இருந்தால் போதும். சரி வாங்க இதை நான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பனியன் மெட்டீரியலை இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறமா இது மேலேயே நம்ம இந்த ரைஸ் பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் இப்படியே கட் பண்ணாமல் ஃபுல்லாக ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் ஒரு 1 இன்ச் அளவுக்கு சுற்றிலும் 4 பக்கமும் விட்டுட்டு கட் பண்ணுங்க. எதுக்குன்னா நம்ம இதை மடித்து பின் பக்கமாக இப்படி உள்ளே விட்டுக்கலாம், அதுக்கு தான். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இது வந்து இந்த ஒயிட்டாக இருக்கு இல்லையா, இந்த ரைஸ் பேக்கில் பின்னாடி உள் பக்கம், இது வந்து நமக்கு மேலே இருக்கணும். அதுக்கு அடியில் இந்த கிளாத் வச்சு இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு வெளியே துணியை வந்து விட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அந்த கிளாத்தை நம்ம இந்த கவர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கவரையும் அதே மாதிரி இந்த ரைஸ் பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதே அளவுக்கு நமக்கு தேவைப்படும். பட் இது வந்து சுருக்கமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் இதை அப்படியே கட் பண்ணாமல்
இந்த சுருக்கத்தை எடுக்கிறதுக்கு நான் வந்து இதை அயன் பண்ணிக்கிறேன். டைரெக்டாக அயன் பாக்ஸ் இதை வைக்கும்போது இது பிளாஸ்டிக் கவர் உருகிரும், ஸ்பாயில் ஆகிடும் ஃபுல்லாக. அதனால இது மேலே நம்ம நியூஸ் பேப்பரோ இல்லை ஏதோ ஒரு துணியை வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணதுக்கப்புறம் இந்த சுருக்கம்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அயன் பண்ணும்போது மினிமம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹீட் வேணாம். ரொம்ப ஹீட் இருந்தாலும் அடியில் இருக்கிற அந்த கவர் வந்து ஹீட் தாங்காமல் உருகிடும் சான்ஸ் இருக்குது. அதனால இப்போ பாருங்கள், நான் அயன் பண்ண இடம் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குதுன்னு. இந்த சைட்லாம் இன்னும் அயன் ஆகலை. ஸோ சுருக்கமாக இருக்குது இந்த இடம் பாருங்கள். நீங்கள் அயன் பண்ணதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டில் கொஞ்சம் லேஸாக தான் இருக்கும். அந்த கவர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் சரியாக வந்துடும். அதே மாதிரி ஃபுல் கவரையும் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரைஸ் பேக் நம்ம கட் பண்ணி வச்சதை எடுத்து அடியில் போட்டு இந்த ஷீட்டு மேலே வச்சு இதோட அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கவர் வந்து ரைஸ் பேக் அளவுக்கு நம்ம கட் பண்ணாமல் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல நம்ம விட்டுட்டு கட் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த ஹேங்கர் வைக்கிறோம் இல்லையா, வைக்கும்போது லாஸ்ட்டில் இதை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இடம் தேவைப்படும் இவ்வளோ. அதனால மீதி இருக்கிற ஸ்பேஸில் தான் நமக்கு இந்த கவர் தேவைப்படும். அதனால நமக்கு அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி சைடில் உங்கள் பேக்கெட்ஸ் இந்த அளவுக்கு தான் வரும். 3 சென்டிமீட்டர்ஸ் போதுமானது, அதுக்கு மேலே தேவைப்படாது. என்கிட்ட ஆல்ரெடி 2 ஆர்கனைசர் இருக்கிறனால நான் இதை உங்களுக்கு வீடியோக்காக தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சின்னதாக தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுலேயே எனக்கு 5 வருது, 5 ரோஸ் வருது. எனக்கு இன்னும் காலம்ஸ் வந்து எனக்கு நான் வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். பட் இதுவும் ஒரு 3 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பேக்கெட்ஸ். நான் இதை உங்களுக்கு தைக்கும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக லைன் ட்ரா பண்ணி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணும்போது அடியில் இந்த ரைஸ் பேக் இருந்துச்சுன்னா லைன்ஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு விசிபிளாக தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தரையிலலாம் வச்சு கட் பண்ணும்போது ஒரு சில ஃப்ளோருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் எனக்கு இதில் 6 ரோஸ் வந்திருக்கு. லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இந்த லைன் மேலேயே நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி இந்த லைன் மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பனியன் கிளாத் எடுத்துகிட்டு பார்டர்ஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது நம்ம வந்து ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு இந்த அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் இந்த அளவு இருக்கணும், நீளம் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். பிகாஸ் பார்டர் வந்து நம்ம ஒவ்வொரு பேக்கெட்ஸ்க்கும் வைக்கணும். அண்ட் ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாகவும் வரும். நான் ஸ்டிச் பண்ணும்போது அது உங்களுக்கு புரியும். ஸோ நிறைய கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிஷர்ட்டில் கீழே இருக்கிற இந்த மடிச்சு தைச்சிருப்பாங்களே அந்த பார்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொன்றா கட் பண்ண ஆரம்பிங்க. இது நீங்கள் டிஷர்ட் வச்சு கூட செஞ்சிடலாம். பனியன் மெட்டீரியல் அண்ட் டிஷர்ட் வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, போடாமல் பெருசாக இருக்கிற சைஸில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னா காட்டன் சாரீஸ் இல்லை குர்த்தா பழசு போடாமல் இருந்தீங்கன்னா அதை கூட வச்சு நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஜாயின்ஸ் இருக்கும் இல்லையா 2 பக்கமும் டிஷர்ட்டில், அது நம்ம கட் பண்ணிக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. ஸோ நான் இப்போ எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 6 டைம்ஸ் அந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 12 பீசஸ் கிடைக்கும் இதில். இதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். கவர்ஸ் கட் பண்ணிட்டோம், கிளாத் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுனால நான் ஸ்டிச்சிங் மட்டும் செகண்ட் பார்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனலில் ஒரு கிவ் அவே போயிட்டுருக்கு. அந்த கிவ் அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க்யூ.